தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தமிழக மக்கள் நிறைய பேர் நிறையா நாள் கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருந்த துறைகளுக்கான வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். வருவாய்த்துறை வெறும் வருவாய்த்துறையா அப்படின்னு கிடையாது, வருவாய்த்துறை மட்டும் இல்லாமல் இன்னும் பல துறைகளில் இந்த நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது காமனாக வைக்கிற எக்ஸாம். இதில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க சொன்ன எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் உங்களுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் வந்துடும். ஓகேங்களா? மொத்தம் பார்த்திங்கன்னா 1056 காலி இடங்கள் இருக்கிறதா அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. இது இல்லாமல் உடல் ஊனமுற்றோர், கண் பார்வையற்றோர், காது கேட்க முடியாதவங்க, பலவிதமான குறைகள் இருக்கிறவங்க, இந்த மாதிரி யாராக இருந்தாலும் சரி இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். உங்களுக்கான தனியாக கோட்டாவும் தனியாக ஒதுக்கிட்டாங்க. ஸோ நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். முழுக்க நிரந்தர அரசு வேலை தான். பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான், டெம்பரவரி கான்ட்ராக்ட்னால நினைக்காதீங்க. முழுக்க நிரந்தர அரசு வேலைக்கீழே தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் 96,500 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்கதான் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 5/3/2024 மார்ச் 5 தான் இதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே அப்ளை பண்ணணும். அதுக்கு மேலே போச்சுன்னா லிங்க் டிசேபிள் ஆயிரும், அப்ளை பண்ண முடியாது ஆன்லைன் மூலிமா. இந்த வேலைவாய்ப்புக்கு ஆன்லைனில் மட்டும்தான், கொரியர் தபால் மூலிமாலாம் நீங்கள் அனுப்புணுங்கிற தேவை கிடையாது. மொத்தம் 21 டிபார்ட்மெண்ட்டில் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் தமிழகம் முழுவதும் மாவட்ட வாரியாக வேலைவாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். இப்போ இந்த சான்ஸை விட்டுட்டோம் அப்படின்னா நாளைக்கு இது எப்போ வரும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ கிடைக்கிற சான்ஸை உடனே யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கமெண்ட்லேயும் அதே லிங்க்கை பின் பண்ணியிருக்கோம். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உள்ளே போய் கிளியராக படித்து பார்த்துட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்கும் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மகளே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், இதுக்கான காலி இடங்கள் மொத்தம் 1056 காலி இடங்கள் அறிவிச்சிருக்காங்க. இதில் 40 காலி இடங்கள் உடல் ஊனமுற்றோருக்கும், ஒரு 6 காலி இடங்கள் கண் பார்வையற்றோர்களுக்கும், 12 காலி இடங்கள் பார்த்திங்கன்னா உங்கள் வாய் பேச முடியாது, அதே மாதிரி காதும் கேட்காது அவங்களுக்கும், ஒரு 9 காலி இடங்கள் பார்த்திங்கன்னா லோக்கோமோட்டோ டிசபிலிட்டின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கும். இது இல்லாமல் ஒரு 13 காலி இடங்கள் பார்த்திங்கன்னா உடலில் பார்த்திங்கன்னா ஒரு பல குறைகள் உள்ளவங்க, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கான கோட்டா அறிவிச்சிருக்காங்க. அதே பார்த்திங்கன்னா 1056 இவங்களுக்கு தனியாக, அதே இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா இல்லை இந்த இதில். அந்த 1056 இந்தந்த வேலை இவ்வளோ வேக்கன்சி அவங்களுக்குன்னு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. மொத்தம் 21 இதில் வேலை வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், ஃபாரின் சர்வீஸ், போலீஸ் சர்வீஸ், ஆடிட் அண்ட் அக்கௌண்ட் சர்வீஸ், சிவில் அக்கௌண்ட் சர்வீஸ், கார்ப்பரேட் லா சர்வீஸ், டிஃபென்ஸ் அக்கௌண்ட் சர்வீஸ், டிஃபென்ஸ் எஸ்டேட் சர்வீஸ், இன்ஃபர்மேஷன் சர்வீஸ், போஸ்டல் சர்வீஸ், பிஎன்டி அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் சர்வீஸ், ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் சர்வீஸ், ரெவன்யூ சர்வீஸ், அதுலேயே 2 கேட்டகரி சொல்லியிருக்காங்க, கஸ்டம்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸஸ் மற்றும் இன்கம் டேக்ஸ். அதுக்கடுத்தது ட்ரேட் சர்வீஸ், ரயில்வே மேனேஜ்மெண்ட் சர்வீஸ், ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் சிவில் சர்வீஸ். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா டெல்லி, அந்தமான், லட்சதீப், டாமன் அண்ட் டையூ இங்கெல்லாம் சிவில் சர்வீஸ். அதே இதில் பார்த்திங்கன்னா போலீஸ் சர்வீஸ்க்கும் வேலை வாய்ப்பு சொல்லியிருக்காங்க. பாண்டிச்சேரியில் சிவில் சர்வீஸ் மற்றும் போலீஸ் சர்வீஸ். ஆல் ஓவர் இது ஃபுல்லாக எல்லா இதுலேயும் உங்களுக்கான வேலை வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வேலை வாய்ப்புக்கு எனி டிகிரி படித்த யாராக இருந்தாலும் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஸோ யாராக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வேலை வாய்ப்புக்கு. அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓபிசி ஜென்ரல் கேட்டகிரினா நீங்கள் 6 தாட்டி தான் எக்ஸாம் எழுத முடியும் இந்த வேலைவாய்ப்புக்கு. மற்ற இருக்க கேட்டகிரி ஓபிசி கேட்டகிரினா நீங்கள் 9 தாட்டி எழுதிக்கலாம். மிச்சம் இருக்க எஸ்சி எஸ்டினா உங்களுக்கு அன்லிமிட்டட், நீங்கள் எத்தனை தாட்டி ஃபெயில் ஆனாலும் சரி திருப்பி இந்த எக்ஸாம் எழுதிக்கலாம். ஓகேங்களா? மிச்சம் இருக்க ஜென்ரல் கேட்டகிரிக்கு 6 தாட்டி, ஓபிசி கேட்டகிரிக்கு 9 தாட்டி தான் நீங்கள் இந்த எக்ஸாம் எழுத முடியும். அதுக்கு மேலே இந்த எக்ஸாம் உங்களால் எழுத முடியாது. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 100 ரூபா பே பண்ணணும். யாரெல்லாம் பே பண்ண தேவையில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தாலும் சரி, ஓபிசியாக இருந்தாலும் சரி, எஸ்சி எஸ்டி கேட்டகரி எதாக இருந்தாலும் சரி நீங்கள் பே பண்ண தேவையில்லை. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸும் நீங்கள் பே பண்ண தேவையில்லை. ஆண் பெண் யாராக இருந்தாலும் நீங்கள் பே பண்ண வேண்டாம். உடல் ஊனமுற்றோர்களும் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் பே பண்ண தேவையில்லை. மிச்சம் இருக்க ஜென்ரல் கேட்டகரி, ஓபிசி கேட்டகரி, இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இந்த 3 கேட்டகரியில் இருக்க ஆண்கள் மட்டும் நீங்கள் பே பண்ணணும். 100 ரூபா பே பண்ணணும். எப்படி பே பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுறப்பவே நீங்கள் ஆன்லைன் மூலிமா தான் நீங்கள் சலான் கட்டியெல்லாம் அந்த மாதிரிலாம் எதுவும் நீங்கள் பே பண்ண தேவையில்லை. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்பவே பே பண்ணிக்கோங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் 2 விதமாக நடக்குது. ஒன்று ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் மற்றும் மெயின் எக்ஸாமினேஷன். இது 2லையும் பாஸ் பண்ணிங்கன்னா போதும், இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு தான்.
அதே மாதிரி அந்த வேலைவாய்ப்புகளுக்கான சிலபஸ், அந்த எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸ் பார்த்திங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் A to Z எல்லாத்தையும் கிளியராக கொடுத்துருக்காங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுறவங்க அதிலேருந்து படிக்க பார்த்துக்கோங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் 14 பிப்ரவரி அறிவிச்சிருக்காங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறக்கும் நேற்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லாஸ்ட் டேட் அப்படின்னா 5 மார்ச் 2024. இந்த வேலைவாய்ப்புக்கான ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 மே அன்றைக்கி தான் உங்களுக்கான எக்ஸாமினேஷன். ஸோ ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறவங்க இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், அது மூலிமா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் பண்ணுங்கள், லாகின் பண்ணுங்கள், எல்லா ஃபீல்ட்ஸும் என்டர் பண்ணுங்கள், டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுங்கள், ஃபீஸை பே பண்ணிட்டு நீங்கள் ஃபைனல் சப்மிட் பண்ணி கொடுத்துருங்க. அது எப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஏஜ் லிமிட் அப்படின்னா நீங்கள் ஜென்ரல் கேட்டகிரி அப்படின்னா 21லேருந்து 32 வயதுக்குள்ளே இருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓபிசி அப்படின்னா நீங்கள் 35 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்சினா 37 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இது இல்லாமல் நீங்கள் உடல் ஊனமுற்றோரில் ஜென்ரல் கேட்டகிரினா 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஓபிசினா 13 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், எஸ்சி எஸ்சினா 15 வயசு வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. பட் மறக்காமல் உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உடல் ஊனமுற்றோர்னா கவர்மெண்ட்டில் கொடுத்த ப்ரூஃப் அதெல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணணும். இந்த வேலைவாய்ப்புக்கு இதுதான் அஃபிஷியல் லிங்க். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் கொடுத்துருக்கோம், அதே மாதிரி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கும் லிங்க்கும் கொடுத்துருக்கோம். நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி கிளியராக படித்து பார்த்துட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறத பார்க்கலாம். மகளே பார்த்தீங்கன்னா இதுதான் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் லிங்க் உங்களுக்கு இதுதான். ஓகேங்களா? இந்த இதில் உள்ளே வந்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன், ஆல்ரெடி ரிஜிஸ்டர், வெரிஃபிகேஷன், டேஷ்போர்ட் அப்படிங்கிறது தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துலையே பார்த்தீங்கன்னா லாகின், இமெயில் ஐடியா, மொபைல் நம்பர் வச்சா ஓடிஆர் ஐடி வச்சு நீங்கள் பண்ணுறீங்களான்னு கேட்கும். இமெயில் ஐடி, என்டர் பாஸ்வேர்டை கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல வெரிஃபிகேஷன் கோட், லாகின் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இல்லை நான் இன்னும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணல அப்படின்னா இங்கே நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த நியூ ரிஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளே போங்க. உங்களோட பேர், அதுக்கான நேம், மறுபடியும் வெரிஃபை நேம் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நேம் ஆப்ஷன் மிஸ்டரா, மிஸ்ஸஸா, அந்த மாதிரி ஜெண்டர், வெரிஃபை ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், ஃபாதர் நேம், மதர் நேம், மைனாரிட்டி ஸ்டேட்டஸ், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அதே மாதிரி 10th செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் இதெல்லாமே கொடுத்து கேப்சா கொடுத்து சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் ஆயிரும். அதுக்கடுத்து நீங்கள் பேக் போய் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா லாகின் பண்ணி உள்ளே போய்க்கலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல பேக் போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல லாகின்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க, லாகின் பண்ணி உள்ளே போய்க்கலாம். ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னங்கிறத கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாகுன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலியமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.